Hello, welcome back to my channel. Today is gonna be a short video and hopefully an inspirational one. It is about committing to something. இது என்றது உங்க விருப்பம்தான். Pick something, anything that is meaningful to you, something that you have always wanted to do. Take that thing and really truly commit to it. இன்னையிலிருந்து, or if you are watching it at night, then நாளையிலிருந்து. Give it 6 months. 6 months உங்களுக்கு முடியல அப்படி இருந்தால் give it at least 3 months. ஒரு 90 days or if you can then 180 days. Proper 6 months. Committed-ஆ every single day work on that thing. அது எதோ உங்களுக்கு பிடிச்சது. Work, really truly do that for you. உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு கோலுக்காக, whatever it is, just commit to it. Seriously commit to it. Don't wait for the right time or the right people or the right resources. Don't wait for anything. Use whatever it is that you're having. இப்போ கையில் என்ன இருக்கோ அது யூஸ் பண்ணிவிட்டு, கிடைக்கிற டைமில் இருந்து உங்களுக்கு இருக்கிற டைமை பெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு just do whatever is possible. Just truly, honestly and sincerely commit yourself. In the 6 months will take you closer to your goal, yes. Maybe if it's a short goal, then you may even achieve it. But more importantly, இது நீங்கள் இப்போ சாதிக்கலாம். பட் அதை விட முக்கியமாக உங்களோட என்டையர் பர்சனாலிட்டி ஆஸ் எ பர்சன் யூ வில் க்ரோ ஸோ மச். உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் பிகம் ஸ்ட்ராங்கர். யூ வில் பிகம் மச் மோர் கான்ஃபிடென்ட். நல்ல உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கமிட் பண்ணி நீங்கள் அதிலே பாசிட்டிவாக வென் யூ ஆர் டேக்கிங் இன் ஆல் த எஃபர்ட்ஸ் பாசிபிள் அண்ட் வென் யூ ஆர் டூயிங் த பெஸ்ட் யூ கேன், தட் மீன்ஸ் தட் அதிலிருந்தே யூ வில் பிகம் மச் பெட்டர் பர்சன். உங்களோட ரெசிலியன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். எவ்ரிடே ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் நம்ம செய்கிறதுன்றது இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ பிக் எனி ஒன் திங், வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியாக இருக்கலாம், ஒரு உங்களோட ஒரு ஆக்சுவல் பெரிய கோலாக இருக்கலாம். பட் ஒன்லி திங் இஸ் தட் இட் இஸ் சம்திங் ஃபார் யூ. உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற, உங்களுக்கு நாளைக்கு இது நடந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு உங்களுக்கு தோணக்கூடனா சம்திங் ஃபார் யூ, பர்சனல் கோல். பிக் எனி ஒன் திங் அண்ட் கமிட், ட்ரூலி கமிட் டு இட். எது தான் நடந்தாலும் இதுக்கான முயற்சி நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு கமிட்மெண்ட், மேக் இட் யுவர் ஓன் பர்சனல் கமிட்மெண்ட் டு யூ. நான் எனக்கு வேண்டி, எனக்காக இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணோம், எது சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ அது பண்ணிவிடுவேன், எந்த எஃபர்ட் எடுக்கணுமோ அதை எடுத்துடுவேன். somehow one way or the other I am going to make sure that I will do it. அந்த கமிட்மெண்ட் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாமல், தள்ளி நாளைக்குன்னு வைக்காமல், உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் எடுத்து 100% நல்ல மென்டாலிட்டியில் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இஃப் யூ கீப் டூயிங் தட், I guarantee you in this 6 months most likely நீங்கள் நினச்ச விஷயம் நீங்கள் சாதிக்கலாம். இல்லை அந்த அளவுக்கு இல்லை, அது பெரிய லாங் டேர்ம் கோல் அப்படி இருந்தால் கூட you will become much more confident and stronger as a person. Pick any one thing, anything. If you were looking for a sign, think of this as your sign and pick whatever thing that you have been wanting to do. ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அந்த விஷயம் என்னமோ அதை எடுத்து முழு மனசாக இன்னையிலிருந்து ஒரு இப்போ நைட்டு பார்க்குறீங்கன்னா நாளையிலிருந்து கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க. அண்ட் 100% guaranteed that will give you a lot more than just that goal. எந்த ஒரு லாங் டேர்ம் கோலுக்காக நம்ம சின்சியராக கமிட் பண்ணுறோமோ, அதுக்காக டெய்லி நம்ம முயற்சி எடுக்கிறோமோ, that will help us grow as a person. That is pushing our limit. நம்மளுக்குன்னு நம்ம நினைக்கிற அந்த லிமிட்டு தான் நம்ம தாண்டி போகிறோம். And the sincere commitment will also tell us that we are valuing ourselves. நம்மளுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சீரியஸ் சிம்பிள் கூட அது. எதுதான் வந்தாலும் சரி, நான் எனக்கு முக்கியமாக இருக்கிற விஷயங்கள் நான் பண்ணுவேன். ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். ஐ ஆம் கமிட்டட் டு மை ஓன் டெவலப்மெண்ட். இந்த மெசேஜ் நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக போயிடும். நான் எக்ஸ்கியூஸ் பார்த்து விலகிறது இல்லை. நான் எனக்காக நான் நிற்பேன். எனக்காக நான் முயற்சி எடுப்பேன். எனக்கு நான் நம்பிக்கையுரியவராக இருப்பேன் அப்படின்ற ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குறோம் when we commit to anything for ourselves, and that will make us truly
feel better and do better. And இதிலிருந்து வரக்கூடிய இந்த ஸ்கில்ஸ், இந்த ரெசிலியன்ஸ், இந்த கன்சிஸ்டன்சி, இந்த டிசிப்ளின், வில் பவர் எல்லாமே we can translate it into any area of our life. இதெல்லாம் transferable skills தான், we can use it anywhere. அப்போது பிக் எதாக இருந்தாலும் சரி, commit to one thing. that one thingல ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருந்துருங்க. இதுதான் நடந்தாலும் சரி, இனிமேல் வரப்போகிற அந்த 3 மாதம் ஒரு 6 மாதம் இது நம்ம பண்ணிகிட்டே இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. வாட் எவர் ஹேப்பன்ஸ், எவ்ரி டே ஐம் டெடிகேட்டிங் மைசெல்ஃப் டு திஸ். இதுக்காக, இந்த கோலுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எதர் அந்த கோலுக்கான ப்ரோக்ரஸ் ஆர் டெடிகேட் யுவர் செல்ஃப் டு டூயிங் எனி ஒன் ஆக்டிவிட்டி, ஒரு half an hour music practice or sports training or workout or healthy eating, whatever. Do it, and that will really help shape you into a better person. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.